லூத் நபியோடைய வரலாறை நீங்க பார்க்கும்போதுங்க, நிறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்குது. குறிப்பாக இந்த டெட் சீன்னு சொல்லக்கூடிய இந்த சாக்கடல் வந்து, அது தொடர்பான விஷயங்கள்ல நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்குது. இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லில் முத்தவஸ்ஸிமீன். நிச்சயமாக இதுல ஆழ்ந்து கவனிப்பவர்களுக்கு பல அடையாளங்கள் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஹிஜ்ருடைய 75வது வசனம். வைன்னஹா லஸபீலில் முகீம். அவங்க இன்னும் தெளிவான பாதையில இருக்கின்றது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தெளிவான பாதையிலே தான் இருக்குது என்று சொல்றான். அந்த சம்பவம் நடந்த இடம். லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துடைய சுவடுகள் இன்னும் இருக்குங்க. குரான்ல இந்த நிகழ்வை வந்து அல்லாஹ் ஒரு கதையாக சொல்லல. மாறாக மனுஷங்க பார்த்து அதிலிருந்து படிப்பினை பெறணும் என்பதற்காக ஒரு வரலாற்று அடையாளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை முன்வைக்கிறான். இன்னைக்கு ஜார்டன் மற்றும் பலஸ்தீனுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டெட் சி, சாக்கடல் என்று சொல்லுவாங்க. இந்த பகுதி வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்துடன் தொடர்பு படுத்தப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. மேலும் டெட் சி வந்து சம்பந்தமா பாத்தீங்கன்னா, பூமியிலே மிக தாழ்வான நிலப்பகுதியா அது இருக்குதுங்க. இருக்காதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலைகீழ பெரட்டி போட்டானே அவங்களுக்கு தண்டனையாக அந்த ஊரையே. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 430 மீட்டர், அதாவது 1400 அடி கீழே இருக்கு இந்த டெட் சி உடைய கரை. இது வந்து பூமியுடைய நிலப்பரப்புல வெளிப்படையாக உள்ள மிக தாழ்வான இடங்கள்ல ஒன்று. இதை கேட்கும்போது ஒரு முஸ்லிம் சிந்திக்கலாங்க, அல்லாஹுடைய தண்டனைக்குள்ளான ஒரு சமூகத்துடைய நிலம் வந்து இன்னைக்கு உலகத்திலே மிக தாழ்வான பகுதியில ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லிம் சிந்திக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உப்புத்தன்மை ரொம்பவே அதிகம். சாதாரண கடல் நீர்ல 3.5% தான் உப்பு இருக்கும். ஆனா டெட் சீல 30க்கும் மேற்பட்ட சதவீதம் உப்பு இருக்கிறது மற்றும் கனிமங்கள் இருக்கு. அதனால மீன்கள் இதுல வாழவே முடியாது. பெரும்பாலான நீர்வாழ் உயிரினங்கள் இங்க வாழ முடியாது. இதனாலதான் ஆங்கிலத்துல இது டெட் சி, சாவு கடல், இறந்த கடல் என்று சொல்லுவாங்க. மனுஷன் எளிதில இங்க மிதக்க முடியும். வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? அதிக உப்புத்தன்மை காரணமாக நீருடைய அடர்த்தி அதிகமாக இருக்கு. மனிதர்கள் மூழ்காம எளிதில் அதுல மிதந்துகிட்டே இருக்க முடியும் இந்த கடல்ல. அப்படியே போய் படுத்துக்கிட்டாலே அப்படியே மிதந்துகிட்டே இருக்கலாம். இது உலகத்திலே விசித்திரமான இயற்கையான நிகழ்வுகள் ஒன்றாக கருதப்படும். இந்த இடம் வந்து விளையாடுறதுக்கான இடம் இல்லைங்க. அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குச்சு என்று பயப்படக்கூடிய ஒரு இடம், நினைவூட்ட வேண்டிய ஒரு இடம். ஆனா இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸா அதை ஆக்கி வச்சிருக்காங்க. மனுஷன் தான் வந்து இருக்கிறது எது செய்யணுமோ அதை விட்டுட்டு அது சம்பந்தம் இல்லாதனா செய்வானே. ஈமான் கொண்டவர்களை தவிர, உண்மையான ஈமான் கொண்டவர்களை தவிர. அறிவியல் ஆய்வுப்படி டெட் சி உடைய நீர்மட்டம் பல தசாப்தங்களா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க. ஆண்டுதோறும் அதன் அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது. இங்க வந்து முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது புவியியல் பாடம் இல்லைங்க. மாறாக அந்த மக்களுடைய வீடுகள், நிலங்கள், சுவடுகள் இன்னுமே இருக்குது. நீங்கள் பார்த்தும் ஏன் அதை படிப்பினை பெறல நல்லா கேட்கலாம். மனுஷன் வந்து இன்னைக்கு வானத்துக்கு போறான், விண்வெளிக்கு போறான், ஏஐ உருவாக்கி வச்சுக்கிறான், கடலுடைய ஆழங்களை ஆராய்ச்சி செய்யறான். ஆனா அல்லாஹ்வுடைய எல்லைகளை மீறுவதால சமூகம் எவ்வாறு சீரழியும் என்பதை பற்றி சிந்திக்காம இருக்கான். எது முக்கியமோ அதை சிந்திக்கிறது இல்லை. லூத் அவர்களுடைய சமூகத்துடைய பாவம் வந்து ஒரு தனிப்பட்ட தவறு இல்லைங்க. அவங்க ஃபித்ராவுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. வெளிப்படையான ஒழுக்கக்கேட்டுல இருந்தாங்க. பாவத்தை வந்து சாதாரணமா ஆக்குனாங்க. நபியுடைய அழைப்பை கேலி செய்தாங்க. உலகத்திலே இவங்க தான் முதல்ல இதை செஞ்சாங்க. இன்று பல சமூகங்களை ஒழுக்கக்கேடு வந்து பெருமைப்படுத்தப்படுது. பாவம் வந்து இது எங்களுடைய ரைட்ஸ் என்று கருதப்படுது. அல்லாஹ்வுடைய சட்டம் பழமையானது என்று சொல்லப்படுது. இதை காணும்போது முஸ்லிம் ஒருவர் வந்து லூத் அவர்களுடைய சமூகத்தை நினைவு கூறணுங்க. டெட் சீல உயிர் இல்லை என்று மக்கள் சொல்றாங்க. ஆனா அதை விட பயங்கரமானது என்னன்னா, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை பார்த்தும் பாடம் கற்காத உள்ளங்கள் வந்து மரணித்து விட்டன. அதுதான் உண்மை. உங்களுடைய உள்ளத்துல வந்து உயிர் இல்லை. உயிர் இருந்துதான் நிச்சயமாக இந்த நினைவூட்டல் உங்களுக்கு பலன் அளித்திருக்கும். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்துடைய சுவடுகள் வந்து பூமியில இன்னும் இருக்குங்க. கேள்வி என்னன்னா, அந்த சுவடுகளை பார்த்து மனுஷன் வீழ்த்து கொள்றானா என்பதுதான் முக்கியம். புவியியல் ரீதியாக படிப்பினைகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பூமியிலே மிகவும் விசித்திரமான ஒரு புவியியல் பகுதியில ஒன்றுதாங்க இந்த டெட் சீயை நம்ம சொல்லலாம். உலகத்திலே ரொம்ப தாழ்வான நிலப்பகுதியில ஒன்றா இருக்கு. மிக அதிக உப்புத்தன்மை கொண்டதா இருக்கு. உயிர்கள் வாழ முடியாது அங்க. அந்த சூழல் இல்லை. இது எல்லாமே அந்த பகுதியை வந்து மனிதனை சிந்திக்க வைக்கக்கூடிய இடமாக இருக்கு. குரான் வந்து அந்த இடத்துல பற்றி கவனம் செலுத்த சொல்லுங்க. தெளிவான அடையாளமாக குறிப்பிடு. பிறகு மனுஷங்க தான் என்னாச்சு அதனுடைய புவியியல் அமைப்பை போய் ஆராய்ச்சி செய்யறாங்க. வெக்கேஷனுக்காக, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது போன்ற இடங்களுக்கு போகக்கூடாதுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து சமூதுடைய இடத்தை கடந்து செல்லும் போது நீங்க வேகமாக செல்லுங்க, அழுது கொண்டே செல்லுங்க என்று சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தி வச்சிருக்கானுங்க இவனுங்க.